السلام عليكم ورحمة الله وبركاته. النحو الواضح المرحلة الثانوية الجزء الثاني. النحو الواضح கிதாபில் இரண்டாம் நிலையான இதில் பகுதி 2 கண்டு கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ் இதுவரை 145 பாடங்கள் முடிந்து இன்ஷா அல்லாஹ் இன்று 146வது பாடத்தை நாம் துவங்க உள்ளோம். வாருங்கள், இது முழு பலனை கேட்டு அறிவதற்கு அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துஆ செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேர்வோம், முந்திக் கொள்வோம். இந்த சேவைகளை நடத்தி கொண்டு வரும் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக வேண்டி நன்கொடை தர விரும்பினால் இங்கு அக்கௌண்ட் டீடைல்ஸும் QR ஸ்கேன் கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த தீன் சேவையில் உங்களையும் பங்கேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அல்ஹம்துலில்லாஹ். மாரிஃபா நக்கிரா என்ற பொது தலைப்பின் கீழ் நாம் மூன்றாவது பாடமான தாயிஃபத்து மின் அஹ்காமில் இஷாரத்தி, இஷாராவுடைய சட்டங்களில் இருந்து ஒரு பகுதி என்பதை நாம் தெளிவாக என்ன செய்தோம், பார்த்தோம். சரியா? அப்ப அதை நாம் இஷாரா என்றால் என்ன என்று முன்னாடியே பார்த்து விட்டோம். நாம் இந்த பாடத்தில் இஷாராக்கு உடைய கூடுதல் சட்டங்களை நாம் இதிலே கண்டோம். அப்படிதானே? இப்ப என்ன சட்டம் இதிலே கண்டோம்? இஷாரா என்பது அந்த தா என்ற இஷாராவுடன் தஹா தன்பீஹ் சேரும் என்றும், தூரத்தை காட்டுவதற்காக லாம் சேரும் என்றும், இந்த தாலிக்கல இந்த லாம் என்பது தூரத்தை காட்டுவதற்காக சேரும் என்றும், முஹாத்தப் யாரிடம் உரையாடுகிறோமோ அவங்களுக்கு தோதுவாக முஹாத்தபுடைய காஃப் சேரும் என்றும் கண்டோம். அதே போல இந்த தா இஷாராவின் அந்த இஸ்மு இஷாரா மட்டும்தான் முஷார் இலேஹிக்கு தோதுவாக வரும். முதக்கர் முஅன்னஸ் முஃப்ரது தஸ்னியா ஜம்மில் எதற்கு தோதுவாக வரும்? முஷார் இலேஹிக்கு. அதே அந்த இஷாராவில் சேரக்கூடிய முஹாத்தப் என்பது யாரிடம் நாம் உரையாடுகிறோமோ அதற்கு தோதுவாக வரும். ஒரு ஆணிடம் உரையாடினால் என்னது, முஃப்ரத் வாஹிதுக்கு தோதுவாக வரும். அதே போல பெண்ணிடம் வந்து முஃப்ரத் வாஹிதா அதற்கு தோதுவாக வரும். தஸ்னியா முஅன்னஸ் அப்ப யாரிடம் உரையாடுகிறோமோ அவங்களுக்கு தோதுவாக இந்த காஃப் வரும், முஹாத்தபுடைய காஃப் வரும் என்பதை நாம் என்ன செய்தோம், கடந்த பாடத்தில் தெளிவாக பஹஸ் அம்சிலா அதே போல காயிதா என்ன தெளிவாக கண்டோம். இப்பொழுது நாம் என்ன செய்ய போகின்றோம், அதோடைய பயிற்சிகளை காண இருக்கின்றோம். வாருங்கள், அதோடைய பயிற்சிகளை பார்ப்போம். தம்ரீனாத்துன், பயிற்சிகள். முதலாவது பயிற்சி. இதுல நம்மளுக்கு பயிற்சி என்ன செய்யறாங்க, கம்மியா தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா பாடம் சிறிய பாடம் தான், அதனாலதான் என்ன செய்யறாங்க, பயிற்சி நம்மளுக்கு குறைவாக கொடுத்துருக்காங்க. இப்ப பாப்போமா? பாருங்க, பயிற்சி 1. பயிற்சி 1ல என்ன சொல்றாங்க, இஜாலில் இஷாரத்தை, இஷாராவை ஆக்கு லில் முசன்னா, இருமையான ஒன்றுக்கு ஆக்கு, முஹாத்திபன் முஹாத்திபனில் முஃப்ரத அல் முதக்கர ஃபில் ஜும்லத்தில் ஆத்தியதி ஃபில் ஜும்லத்தில் ஆத்தியதி, பின்வரும் வாசகத்திலே ஆண்பால் ஒருமையை முன்னோக்கி உரையாடக்கூடிய நிலையில் இருமைக்குரிய இஷாராவாக ஆக்கு. பின்வரக்கூடிய வாசியத்தை நம்ம என்ன செய்யணும், முஃப்ரத் முதக்கரை பார்த்து பேசணும். அதாவது ஒருமை ஆண்பால், ஒரு ஆண் ஒருமையிடம் நம் உரையாடணும். அதே போல வரக்கூடிய இஷாராவை தஸ்னியாவுக்கு ஆக்கணும். நான் சொன்னல இஸ்மு இஷாரா எதுவோ அந்த ஒரு வார்த்தையை மட்டும் முஷார் இலைஹிக்கு தோத வரும். முஹாத்தப் என்பது முஹாத்தபுடைய காஃப் என்பது யாரை பார்த்து எத்தனை பேரை பார்த்து உரையாடுகிறோமோ அதற்கு தோதுவாக வரும். அப்ப இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இஸ்மு இஷாரா ரெட்டிப்பு தஸ்னியாவுக்கு இருக்கணும். அதே போல முஹாத்திப் யாரை பார்த்து நம்ம முன்னோக்கி பேசணும், முஃப்ரத் முதக்கரை பார்த்து முன்னோக்கி பேசணும். சரியா? இது ரெண்டுமே ஞாபகம் வைத்துக் கொண்டு நாம் என்ன செய்வோம், இதை கவனிப்போம். இப்ப பாருங்க, இங்க என்ன சொல்லியிருக்காங்க, தில்கல் ஹதீகத்துல் கன்னா, சரியா, செழிப்பான அந்த தோட்டம் ஆகிறது. ஷதியுன் இத்ருஹா, அந்த தோட்டத்தின் வாசம் நறுமணமாக இருக்கிறது. சரியா? அப்ப வாருங்கள், அதே போல பாருங்க, ஹவ்வினில் இஷாரத்த ஃபில் ஜும்லத்தில் ஆத்தியதி, பின்வரும் வாசகத்திலே இஷாராவை திருப்பு, நிலையில் முஃப்ரதத்தில் முஅன்னசதி, பெண்பால் ஒருமையின் பக்கம் திருப்பு, முஹாத்திபன் உரையாடக்கூடிய நிலையில் ஜமாஅத்தல் துகூரி, ஆண்பால் பன்மையிடம் உரையாடக்கூடிய நிலையில் பெண்பால் ஒருமையின் பக்கம் பின்வரும் வாசகத்திலே உள்ள இஷாராவை திருப்பு. சும்மா பிறகு அஷிர், நீ சுட்டிக்காட்டு, இலல் ஜம்இ, பன்மையின் பக்கம் சுட்டிக்காட்டு, முஹாத்திபன் ஜமாஅத்தல் இனாசி, பெண்பால் பன்மையின் பக்கம் உரையாடக்கூடிய நிலையில் ஒரு பன்மையின் பக்கம் நீ சுட்டிக்காட்டு. ஃபர்ஸ்ட் இஷாராவை முஃப்ரத் முஅன்னஸா மாத்தணும். யாரை முன்னோக்கி? ஆண்பால் பன்மையை முன்னோக்கி. பிறகு இஷாரா ஜம்மின் பக்கம் நம்ம இஷாரா செய்யணும். அது ஆண்பால் பெண்பால் ரெண்டுக்கும் ஒரே இஷாரா தானே, அதான் பொதுவா சொல்லிட்டாங்க. ஜம்மின் பக்கம் நம்ம இஷாரா செய்யணும். அந்த ஆனா யாரை முன்னோக்கி? பெண்பால் பன்மையின் பக்கம் முன்னோக்கி பேசணும். அதுக்கு ஒரு வாசகம் இங்க அழகா கொடுத்திருக்காங்க பாருங்க. அப்ப என்ன வாசகம்? தாலிகா,
தாலிகல் கித்துல் அஸ்வது, அந்த கருப்பு பூனையாகிறது. பவீலுன் ஷஅருஹா ஷஅருஹு, அந்த பூனையின் முடி நீளமானதாக இருக்கிறது. சரியா? இப்போ இது ரெண்டு வாசகம் நம்ம உருவாக்கணும். ஒண்ணு வந்து இஷாரா, இதை பார்த்து முஃப்ரத் முஅன்னஸும் முகாத்தபு ஆண்பால் பன்மை. இன்னொன்னு பன்மையா இருக்கணும் இஷாரா, பெண்பால் பன்மையா முகாத்திபு. நம்ம யாரை பார்த்து முன்னோக்கி பேசணும்? பெண்பால் பன்மையை பார்த்து. அடுத்து ஜீம், மூன்றாவது பாருங்க, ஹவ்விலில் இஷாரத ஃபில் ஜும்லத்தில் ஆத்தியத்தி இலல் முஃப்ரதில் முதக்கரி, பின்வரும் வாசகத்திலே உள்ள இஷாராவை திருப்பு, ஆண்பால் ஒருமையின் பக்கம் திருப்பு. முகாத்திபன், உரையாடக்கூடிய நிலையில் அல் முசன்னா, என்னது இருமை, இருமையாக்கப்பட்ட இருமையிடம். அப்ப முசன்னானா அரபியிலே நம்ம பேசியிருக்கோம். இப்ப முசன்னானா இருமைன்னு அர்த்தம். சரியா? இருமையிடம் உரையாடக்கூடிய நிலையில், அப்படின்னா இருவரிடம் உரையாடக்கூடிய நிலையில் ஆண்பால் பெண்மையின் ஆண்பால் ஒருமையின் பக்கம் பின்வரும் வாசகத்திலே உள்ள இஷாராவை திருப்பு. சும்மா பிறகு இலல் ஜம்இ, பன்மையின் பக்கம் திருப்பு. பன்மை ஆண்பால் பெண்பால் ரெண்டுத்துக்கும் ஒண்ணுதான் இஷாரா. சரியா? முஃபாத்திபனில் முஃப்ரதத்தல் முஅன்னஸத, பெண்பால் ஒருமை நோக்கி உரையாடக்கூடிய நிலையில் பன்மையின் பக்கம் என்ன செய் திருப்பு. சரியா? அப்ப இந்த இதை நம்ம ரெண்டு வாசகம் கொண்டு வரணும். ஒண்ணு வந்து முஃப்ரத் முதக்கர் பார்த்து இஷாராவை மீட்டணும், முசன்னாவா முகாத்தப உடைய காஃபை மீட்டணும். அதே போல இன்னொரு தடவை இஸ்மு இஷாராவை ஜம்முக்கு பார்த்து நம்ம மாத்தணும். அதே போல முகாத்தபுடைய இந்த காஃபை முஃப்ரதா முஅன்னஸா பெண்பால் ஒருமையாக மாத்தணும். சரியா? இப்ப இங்க என்ன சொல்லியிருக்காங்க? தில்கல் பின்து ஷக்ராஉ. சரியா? அந்த பொன்னிற பெண்ணாகிறவள் யுஜம்மிலுஹா அதபுஹா, அந்த பெண்ணின் ஒழுக்கம் அவளை அழகாக்குகிறது. இப்ப பாருங்கள், அவங்க சொன்ன மாதிரி செய்வோமா? ரெண்டே ரெண்டு பயிற்சி தான். ஃபர்ஸ்ட் பாருங்க, அம்சா ஜஅலுல் இஷாரத்தி லில் முசன்னா வல் என்னது, ஜஅலுல் இஷாரத்தி, இஷாரத்தை ஆக்குவது லில் முசன்னா, முசன்னாவுக்காக ஆக்குவது, வல் ஹிதாபை ஆக்குவது, லில் முஃப்ரதின் முதக்கரி, ஆண்பால் ஒருமைக்கு ஆக்குவது. சரி, அப்ப பாருங்க, தானிக்கல் ஹதீகத்தானில். சரியா? தானிக்கல் ஹதீகத்தானில் கன்னாவானி ஷதியுன் இத்ருஹுமா. அப்ப அந்த இரண்டு செழிப்பான தோட்டங்கள் ஆகிறது. ஷதியின் இத்ருஹுமா, விரண்டின் மனம் நறுமணமாக இருக்கிறது. இப்ப பாத்தீங்களா? தானி என்பது என்னது? முசன்னா. இஷாரா வந்து முசன்னா. ஹிதாபு முஃப்ரத் முதக்கர் கே, முஃப்ரத் முதக்கர் கே. அடுத்து பாருங்க பா, தஹ்வீலுல் இஷாரத்தி, இஷாராவை திருப்புவது, ஃபில் ஜும்லதி, வாசகத்திலே உள்ள இஷாராவை திருப்புவது, இல் முஃப்ரதத்தில் முஅன்னஸதி பெண்பால் ஒருமையின் பக்கமும், முகாத்தபத்து ஜமாஅத்தி துக்கூரி ஆண்பால் பன்மையிடம் உரையாடுவது. அப்ப பெண்பால் ஒருமையின் பக்கம் ஜும்லாவிலே உள்ள இஷாராவை திருப்புவது, ஆண்பால் பன்மையிடம் உரையாடுவது. இது ரெண்டும் தானே கேட்டாங்க. அந்த ரெண்டுமே கேட்டாங்க, அது ரெண்டுமே செஞ்சிருக்காங்க. தில்குமுல் கித்தத்து அஸ்ஸௌதாஉ, அந்த கருப்பு பூனைகள் ஆகிறது. தவீலுன் ஷஅருஹா, அந்த பூனைகளின் முடி நீளமானதாக இருக்கிறது. சரியா? அப்ப இங்க என்ன செஞ்சிட்டோம்? தில்க என்பது முஃப்ரத் முஅன்னஸ், கும் என்பது என்னது? ஆண்பால் பன்மை. ஓகேவா? அடுத்து பாருங்க, தஹ்வீலுல் இஷாரத்தி ஃபில் ஜும்லதி இலல் முஃப்ரதத்தின் முஅன்னஸதி, இஷாராவை திருப்புவது, ஃபில் ஜும்லதி வாசகத்திலே உள்ள இஷாராவை திருப்புவது, பெண்பால் ஒருமையின் பக்கம் திருப்புவது, முகாத்தபத்து ஜமாஅத்தில் இனாசி பெண்பால் பன்மையிடம் உரையாடுவது. இது ரெண்டு தானே கேட்டாங்க. அது இங்க இருக்கு பாருங்க, தில்குன்னல் கித்தத்து ஸௌதாஉ, அந்த கருப்பு பூனைகள் ஆகிறது. தவீலுன் ஷஅருஹா, அந்த கருப்பு பூனைகளின் முடி நீளமானதாக இருக்கிறது. இப்ப தில்கன்றது முஃப்ரத் முஅன்னஸ், அதே போல குன்ன என்பது பெண்பால் பன்மைக்குரியது. அடுத்து பாருங்க ஜீம், மூன்றாவது, தஹ்வீலுல் இஷாரத்தி ஃபில் ஜும்லத்தி இலல் முஃப்ரதின் முதக்கரி, வாசகத்திலே உள்ள இஷாராவை ஆண்பால் ஒருமையின் பக்கம் திருப்புவது, முகாத்தபத்து முசன்னா இருமையிடம் உரையாடுவது, அதாவது இருவரிடம் உரையாடுவது. பாருங்க, தாலிகுமல் வலது அஷ்கரு, அந்த பொன்னிற குழந்தையாகிறது. யுஜம்மிலுஹு அதபுஹு, அந்த குழந்தையின் ஒழுக்கம் அந்த குழந்தையை அழகாக்கியது. சரியா? தாலிக்ன்றது முஃப்ரது முதக்கர் ஆண்பால் ஒருமை, அதே போல குமா என்பது முசன்னாவுக்குரியது முகாத்தப். அடுத்து பாருங்க, தஹ்வீலுல் இஷாரத்தி ஃபில் ஜும்லத்தி இலல் ஜம்இ, வாசகத்திலே இஷாராவை பன்மையின் பக்கம் திருப்புவது, முகாத்தபத்துல் முஃப்ரதத்தில் முஅன்னஸதி பெண்பால் ஒருமையிடம் உரையாடுவது. இங்க இருக்கு பாருங்க, உலாஇக்கல் பனாத்து ஷக்ராவாத்து யுஜம்மிலுஹுன்ன அதபுஹுன்ன, அந்த பொன்னிற பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் ஆகிறவர்கள், அந்த பெண் பிள்ளைகளை அழகாக்கியது, அந்த பெண் பிள்ளைகளின் ஒழுக்கம் அந்த பெண் பிள்ளைகளை அழகாக்குகிறது.
இங்க என்னது அழகாக்குகிறதுன்னு அர்த்தம். சரியா? அப்ப உலா இக்க வந்திருக்கா. உலா இ அதே போல முஃப் முஃப்ரது முஅன்னஸ் கேட்டாங்க. அப்ப உலா இக்கின்னு படிக்கணும். சரியா? இப்ப உலா இ என்பது பன்மைக்குரிய இஷாரா. அதே போல முகாதப் முஃப்ரது முஅன்னஸ்னாங்க. அப்ப உலா இக்கின்னு வரணும். சரியா? அல்ஹம்துலில்லாஹ் இந்த பயிற்சி முடிச்சாச்சு. அவங்க சொன்ன மாதிரி நம்ம பேசியாச்சு. இப்ப அடுத்த பயிற்சி, ரெண்டாவது பயிற்சி பார்ப்போமா? பாருங்க. பயிற்சி பயிற்சி ரெண்டை பார்ப்போமா? பயிற்சி ரெண்டு. முதலாவது பாருங்க. கவ்வின் ஜும்லத்தன், ஒரு வாசகத்தை உருவாக்கு. தக்கூனுல் இஷாரத்து ஃபீஹா, அந்த வாசகத்திலே இஷாரா ஆகும். முஃப்ரதின் ஒருமைக்காகும். அல் ஹிதாபு இன்னும் உரையாடுதலாகும். ஜமாஅத்தி துகூரி ஆண்பால் பன்மைக்கு ஆகும். அப்ப இஷாரா ஒருமைக்கு இருக்கணும், முஃப்ரதுக்கு இருக்கணும், ஹிதாப் ஆண்பால் பன்மைக்கு இருக்கணும். அந்த மாதிரி ஒரு வாசகம். ரெண்டாவது கவ்வின் ஜும்லத்தன், ஒரு வாசகத்தை உருவாக்கு. தக்கூனுல் இஷாரத்து ஃபீஹா முஃப்ரதத்தி, அந்த வாசகத்திலே இஷாரா என்பது பெண்மை ஒரு பால் என்னது ஒருமை, பெண்பால் ஒருமைக்கு ஆகும். வல் ஹிதாபு இன்னும் உரையாடுதல் சன்னன் இருமைக்கு ஆகும். உரையாடுதல் இருமைக்கும் இஷாரா என்பது பெண்பால் ஒருமைக்கும் ஆகுமே. அத்தகைய ஒரு வாசகத்தை உருவாக்கு. சரியா? மூன்றாவது கவ்வின் ஜும்லத்தன், ஒரு வாசகத்தை உருவாக்கு. தக்கோனுல் இஷாரத்து ஃபீஹா, அந்த வாசகத்திலே இஷாரா ஆகும். லில் முசன்னல் முதக்கரி ஆண்பால் இருமைக்காகும். அல் ஹிதாபு இன்னும் ஹிதாபாகும். லில் முஃப்ரதி ஒருமைக்கு ஆண்பால் ஒருமைக்கு ஆகும். அந்த மாதிரி ஆகுமே. அத்தகைய வாசகத்தை உருவாக்கு. இப்ப இஷாரா பெண்பால் ஒருமை, அடுத்தது ஹிதாப் முசன்னா. அதே போல இங்க இஷாரா ஆண்பால் இருமை, ஹிதாப் முஃப்ரத் ஒருமைக்கு. நாலாவது பாருங்க. கவ்வின் ஜும்லத்தன், ஒரு வாசகத்தை உருவாக்கு. தக்கோனுல் இஷாரத்து ஃபீஹா, அந்த வாசகத்திலே இஷாரா ஆகும். லில் முசன்னல் முன்னசி பெண்பால் இருமைக்கும். அல் ஹிதாபு இன்னும் ஹிதாப் உரையாடுதலாகும். லில் முஃப்ரதத்தி பெண்பால் ஒருமைக்கும் ஆகுமே. அத்தகைய ஒரு வாசகத்தை உருவாக்கு. இப்ப எல்லாமே என்னதுதான், நம்ம படிச்சது மேல படிச்சதே ரொம்ப ஈஸியான பயிற்சி தான் இதெல்லாம். சரியா? அடுத்து பாருங்க. ஐந்தாவது கவ்வின் உருவாக்கு ஜும்லத்தன், ஒரு வாசகத்தை தக்குனு இஷாரத்து ஃபீஹா, அந்த வாசகத்திலே இஷாரா ஆகும். ஜமாஅத்தி துக்கூரி ஆண்பால் பன்மைக்காகும். வல் ஹிதாபு இன்னும் உரையாடுதலாகும். ஜமாஅத்தில் இனாசி பெண்பால் பன்மைக்காகுமே. அத்தகைய ஒரு வாசகத்தை உருவாக்கு. இப்ப இஷாரா இதுல என்ன இருக்கணும்? ஆண்பால் பன்மைக்கும். ஹிதாப் உரையாடுதல் என்பது பெண்பால் பன்மைக்கும் இருக்கும். அந்த மாதிரி மொத்தம் ஒவ்வொரு வாசகம் மொத்தம் 5 வாசகம் நம்ம உருவாக்கணும். பார்ப்போமா? இங்க இருக்கு பாருங்க. ஜும்லத்துன், ஒரு வாசகம். தக்குனுல் இஷாரத்து ஃபீஹா முஃப்ரதின், இஷாரா ஆண்பால் ஒருமைக்கு ஆகுமே, அந்த வாசகத்திலே ஆகுமே. அத்தகைய ஒரு வாசகம். வல் ஹிதாபுல் ஜமாஅத்தி துக்கூரி இன்னும் உரையாடுதல் ஆண்பால் பன்மைக்காகுமே. அத்தகைய ஒரு வாசகம். இங்க இருக்கு பாருங்க. தாலிக்கும் தாலிபு முஜ்தஹிதுன், அந்த மாணவனாகிறவன் முயற்சி செய்யக்கூடியவனாக இருக்கிறான். அப்ப தாலிக்க முஃப்ரதுடையது. கும் என்பது ஆண்பால் பன்மைக்குரியது. சரியா? முகாத்தப். அதுக்கப்புறம் பாருங்க. ஜும்லத்துன்னு ஒரு வாசகம். தக்குனுல் இஷாரத்து ஃபீஹா, அந்த வாசகத்துல இஷாரா ஆகும். லில் முஃப்ரதத்தி பெண்பால் ஒருமைக்கும். அல் ஹிதாபு இன்னும் உரையாடுதலாகும். முசன்னா இருமைக்கும் ஆகுமே. அத்தகைய ஒரு வாசகம். தில்கும் அல் ஹதியத்து ஜமீலத்துன், அந்த பரிசாகிறது ஜமீலத்துன் அழகாக இருக்கிறது. அப்ப தில்கன்றது முஃப்ரது பெண்பால் ஒருமை, குமா என்பது இருமைக்குரியது. அடுத்தது பாருங்க. ஜும்லத்துன் தக்குனுல் இஷாரத்து ஃபீஹா, அது ஜும்லாவிலே இஷாரா ஆகுமே. லில் முசன்னல் முதக்கரி ஆண்பால் இருமைக்கும். வல் ஹிதாபு இன்னும் உரையாடுதலாகும். லில் முஃப்ரதின் இருக்கணும். சரியா? இங்க ஒரு ஆண்பால் ஒருமைக்குமா இருக்குமே. அத்தகைய ஒரு வாசகம் கேட்டாங்கல்ல, இந்த இருக்கு பாருங்க. தானிக்கல் ஆலிமானி ஜலீலானி, அந்த இரு அறிஞர்கள் ஜலீலானி கண்ணியமானவர்களாக மகத்துவமானவர்களாக இருப்பார்கள். இப்ப தானி என்பது ஆண்பால் இருமைக்குரிய இஷாரா, க என்பது முஃப்ரத் ஆண்பால் ஒருமைக்குரிய முசாத்தபுடைய காஃப். அடுத்து பாருங்க. ஜும்லத்துன், ஒரு வாசகம். தக்குனு இஷாரத்து ஃபீஹா லில் முசன்னா, அந்த ஜும்லாவிலே அந்த வாசகத்திலே இஷாரா ஆகும். லில் முசன்னா பெண்மைக்கு லில் முசன்னல் முஅன்னசி பெண்பால் இருமைக்கும். வல் ஹிதாபு இன்னும் உரையாடுதலாகும். லில் முஃப்ரதத்தி பெண்பால் ஒருமைக்கும் ஆகுமே. அத்தகைய ஒரு வாசகம் கேட்டாங்களா, இங்க இருக்கு பாருங்க. தானிக்கல் இப்ப தானிக்கல் லாஇபதானி, அந்த விளையாடக்கூடிய இரு பெண்கள் ஆகிறவர்கள் நஷீதத்தானி உற்சாகமுடையவர்களாக இருக்கிறார்கள். தானி என்பது பெண்பால் இருமை. தானிக்கின்னு படிக்கணும். தானிக்கில் லாயிபத்தானி, அந்த விளையாடக்கூடிய இரு பெண்கள் நஷீதத்தானி உற்சாகமுடையவர்களாக இருக்கிறார்கள். இப்ப தானி என்பது பெண்பால் இருமை, கீ என்பது பெண்பால் ஒருமைக்குரிய முகாத்தப். சரியா? இது பெண்பால் இருமைக்குரிய இஷாரா, இது பெண்பால் ஒருமைக்குரிய முகாத்தப். அடுத்த ஜும்லத்துன், ஒரு வாசகம். தக்குனு இஷாரத்து ஃபீஹா, அந்த வாசகத்திலே இஷாரா ஆகும். ஜமாஅத்தி துக்கூரி ஆண்பால் பன்மைக்காகும். வல் ஹிதாபு இன்னும் உரையாடுதலாகும். ஜமாஅத்தில் இனாசி பெண்பால் பன்மைக்கும் ஆகுமே. அத்தகைய ஒரு வாசகம் கேட்டாங்களா, இங்க இருக்கு பாருங்க. உலாஇ குன்னல் முஹந்திசூன, உலாஇ குன்னல் முஹந்திசூன, அந்த பொறியாளர்கள், முஹந்திசுனா இன்ஜினியர்கள், அந்த இன்ஜினியர்கள் பொறியாளர்கள் மாஹிரூன திறமையானவர்களாக இருக்கிறார்கள். சரியா? திறமையுடையவர்களாக இருக்கிறார்கள். அப்ப உலாஇ என்பது பன்மைக்குரியது,
ஆண்பால் பன்மை பெண்பால் பன்மை ரெண்டுத்துக்கும் இதுதான். சரியா? உலா என்பதுதான். குன்ன என்பது பெண்பால் பன்மைக்குரிய முகாதப். சரியா? இப்ப நம்ம இது அல்ஹம்துலில்லாஹ் முழுமையாக முடிச்சிட்டோம். இப்ப வாருங்கள், இன்னும் கொஞ்சம் சில மணி நேரம் இருப்பதினால் நம்ம அடுத்த பாடத்தின் ஆரம்பத்தை மட்டும் இது நாம் காண்போம். இப்ப பயிற்சினா புதிய பாடம் 4வது பாடத்தை நாம் துவங்க உள்ளோம். அதாவது நாம் முன்னாடியே சொன்னதை போல நக்கீரா மாரிஃபா என்ற பொது தலைப்பின் கீழ் இதுவரை 3 அதோடைய வகைகள் அக்சாமுல் மாரிஃபை தானே ஒண்ணா பார்த்துட்டு இருக்கோம். அதாவது இதை முன்னாடியே பார்த்துட்டோம். அதோடைய எக்ஸ்ட்ரா கூடுதல் தகவல்களை தான் இப்போ நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆரம்பத்தில் லமீரை பத்தி பேசினார்கள். லமீரில் எக்ஸ்ட்ரா விஷயங்கள், கூடுதல் விஷயங்கள், சட்டங்கள். அதே போல அலமில கூடுதல் விஷயங்கள், சட்டங்களை சொன்னாங்க. இப்ப நம்ம பார்த்தது இஷாராவுடைய கூடுதல் சட்டங்கள். 3 அலம்களின் கூடுதல் சட்டங்களை நம்ம பார்த்துட்டு இப்ப 4வதா மௌசூலுடைய கூடுதல் சட்டங்களை பார்க்க இருக்கிறோம். இதுல நிறைய சட்டங்கள் சொல்லித் தருகிறார். கொஞ்சம் நீளமான பாடம் தான். வாருங்கள், இதிலே கொஞ்சம் பார்த்துவிட்டு தொடர்ந்து அடுத்த பாடத்தில் நாம் அடுத்த பாதியை காண்போம். இப்ப 4வது தாயிஃபத்தும் மின் அஹ்காமில் இஸ்மில் மௌசூலி. இஸ்முல் மௌசூலுடைய சட்டங்களில் இருந்து ஒரு பகுதி. இப்ப இஸ்முல் மௌசூல் என்றால் என்ன என்பதுதான் நாம் பார்த்திருக்கோம். நஹ்வல் வாலிஹில் முதல் பகுதியில் இஸ்முல் மௌசூல் என்றால் என்ன என்பதை நாம் அங்கு பார்த்து விட்டோம். இது இங்கே அது பார்க்க போவதில்லை. என்னதான் கூடுதல் சட்டங்களை தான் நாம் பார்க்க இருக்கின்றோம். இப்போ பாருங்கள், 1, 2, 3 3 பகுதி இருக்கின்றது. 3 வகையான சட்டங்களை இங்கே பார்க்க இருக்கின்றோம். சரியா? ஆகவே இந்த பாடத்தில் அம்சிலத்து உதாரணங்கள் முதல் பகுதியை மட்டும் நாம் பார்த்து முடித்து விடுவோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த 2 பகுதிக்கான பஹ்ஸ் காயிதாக்களை தொடர்ந்து நாம் அடுத்த பாடங்களில் காண்போம். இப்போ வாருங்கள், அம்சிலத்து முதலில் நாம் இதோடைய அர்த்தத்தை பார்த்து விடுவோம். முதல் பகுதியின் அர்த்தங்கள் பார்த்து அதுக்கு பஹ்ஸ் படித்து விடுவோம். சரியா? முன்னுரை பார்த்து விட்டு அதோடைய பஹ்ஸையும் படித்து விடுவோம். அப்ப இங்க பாருங்க, அம்சா முதலாவது. அம்சிலத்து உதாரணங்கள் அம்சா முதலாவது. இதா வஃபிர்த பி குத்துபின். அப்ப புத்தகங்களை கொண்டு நீ வெற்றி பெற்றால் அப்படின்னா உனக்கு கிடைத்தால், ஃபக்ர புத்தகங்களை கொண்டு நீ என்ன செய்தால் வெற்றி பெற்றால் என்றால் இந்த இடத்துல உனக்கு புத்தகங்கள் கிடைத்தால் ஃபக்ர படி. ஐயுஹா ஹுவ ஷாயிகுன். எது சுவாரஸ்யமாக, ஷாயிகுன்னா சுவாரஸ்யமாக இருக்குமோ அத்தகையதை படி. புத்தகங்களை கொண்டு நீ வெற்றி பெற்றால், உனக்கு புத்தகங்கள் கிடைத்தால் நீ படி. ஐயுஹா, இங்க ஐயுஹாவுக்கு மௌசூலுடைய அர்த்தம் கொடுக்கணும். ஐயுஹா எத்தகையது, ஹுவ எது சுவாரஸ்யமாக இருக்குமோ அத்தகையதை படி. எது சுவாரஸ்யமாக இருக்குமோ அத்தகையதை படி. இந்த ஹுவ மௌசூலை பார்த்து மீளக்கூடிய லமீர். சரியா? அடுத்து பாருங்க, தசத்தக் அலல் பாயிசீன். ஏழைகள், பாயிசின்னா கஷ்டப்படுபவர்கள், ஏழைகள் மீது நீ தர்மம் வழங்கு. வபுத பி ஐயின் ஹுவ அக்ரபு இலைக்க. என்னது, ஒருவரை கொண்டு நீ ஆரம்பி. அல்லதியோட அர்த்தம் கொடுக்கணும். சரியா? எத்தகையோர் என்றால் ஹுவ அவர், அக்ரபு இலைக்க உன் பக்கம் நெருக்கமானவராக இருப்பாரே அத்தகையோரை கொண்டு நீ என்ன செய், ஆரம்பி. ஐயனுக்கு அல்லதியோட எத்தகையோர் என்றால் அவர், அக்ரபு இலைக்க உன் பக்கம் நெருக்கமாக இருப்பாரே அத்தகையோரை கொண்டு ஆரம்பி. நீ தர்மம் வழங்கு, அதில் உனக்கு நெருக்கமானவர்களை கொண்டு இந்த தர்மத்தை கொடுப்பதை நீ ஆரம்பி. அடுத்து பாருங்க, யுஜிபுனி ஐயுன் அத்தா வாஜிபஹு. என்னை ஆச்சரியமாக்குகிறார். ஐயுன் எத்தகையவர் என்றால் அத்தா வாஜிபஹு தன்னுடைய கடமையை நிறைவேற்றினாரே அத்தகையவர் என்னை ஆச்சரியமாக்குகிறார். சரியா? இந்த வாஜிபஹு அத்தான்றது என்னது, நிறைவேற்றினார். யாரு? அந்த மௌசூலு, அந்த லமீர் என்பது மௌசூலை பார்த்து மீள்கிறது. சரியா? இந்த ஹூவும் என்னதான் அதை பார்த்து தான் மீள்கிறது. சரியா? அடுத்து பாருங்க, ஆஷிர் மினன் நாசி. மக்களில் இருந்து நீ பழகு, ஒன்றாட சேர்ந்து என்ன செய், நீ வாழ் என்ற அர்த்தம். சரியா? நட்பு கொள். ஐயுஹும் அஃலலு. மக்களில் இருந்து எத்தகையவர் என்றால் சிறந்தவராக இருப்பாரே அத்தகையவரிடம் நீ பழகு. மினன்னாசி மக்களில் இருந்து நீ பழகு. யாரிடம்? இது ஐயோஹும்க்கு அல்லதியோட அர்த்தம் வைக்கணும். சரியா? எத்தகையவர் என்றால் அவர் சிறந்தவராக இருப்பாரு, அத்தகையவரிடம் நீ என்ன செய், பழகு. அப்ப ஆஷிருக்கு மஃபூலு. அப்பயும் ஐயூன் படிச்சோன்று காரணம் பின்னாடி நம்ம பாடத்துல பார்க்க போகிறோம். சரியா? புரிஞ்சா? இப்ப மக்களிலிருந்து அவர் சிறப்பானவராக இருப்பாரு, அவரிடம் நீ என்ன செய், பழகு, நட்பு கொள். இப்ப இதோட அர்த்தம் பார்த்தாச்சு. இல்லைன்னா ஏன் இது ஐயுஹா ஐயின் ஐயுன் ஐயுஹும்லாம் நம்ம இந்த இடத்துல அல்லதியோடைய அர்த்தம் வச்சாவே ஏதாச்சும்
மாற்றம் வந்துச்சு அர்த்தத்துல. என்னது? எந்த ஒரு மாற்றமும் வரல தானே. இதுக்கு எல்லாத்துக்கும் அல்லதி போன்ற எத்தகையவர் என்றால் எத்தகையவர் என்றால் எத்தகையவர் என்றால் அதே போல ஐயும்க்கு என்னது? எத்தகையவர்கள் என்றால் தான் அர்த்தம் வச்சோம். அப்படி வைக்கும் பொழுது இங்க அர்த்தத்தில் எந்த ஒரு மாற்றமும் ஏற்படவில்லை. சரியா? அதே போல இதோட அசல் அர்த்தம் எந்த, அதில் எந்த இது ஷாய்குன் சுவாரஸ்யமாக இருக்குமோ அந்த இதை படி. ஐயுஹுக்கு எந்த ஒன்று உனக்கு சுவாரஸ்யமாக இருக்குமோ. அதே போல ஐயின்னா எந்த ஒருவர் உன் பக்கம் நெருக்கமானவர் இருப்பாரோ அந்த ஒருவரை கொண்டு ஆரம்பி. அதே போல ஐயுன் எந்த ஒருவர் தன் கடமையை நிறைவேற்றணும் அந்த ஒருவர். ஐயுஹும் அஃதலு அவர்களில் எந்த ஒருவர் சிறந்தவராக இருக்கிறாரோ அந்த ஒருவர். அப்ப இதுக்கு எத்தகையவர் என்றால் அர்த்தம் வச்சாலும் சரி, இல்ல ஏதோ நேரடி அர்த்தம் வச்சாலும் சரி, இங்க என்ன செய்யல, எதுவுமே மாற்றம் இல்ல. அர்த்தம் ஒரே அர்த்தம் தான் கொடுக்குது. அதனால ஐயுஹா என்பது மௌசூல் தான். சரியா? பின்னாடி வரக்கூடியது சிலா. இந்த ஹுவஷா இக்குன்னு இருக்குல்ல, இது சிலா. சில டைம் இந்த ஐயுன் என்பது லமீருடன் சேர்ந்து வரும். இந்த ஐயுஹால ஹாவுடன் சேர்ந்து வந்திருக்கா. அதே போல இங்க ஐயின் சேர்ந்து வரல. இங்க ஐயும் சேர்ந்து வரல. இங்க ஐயுன்றது சேர்ந்து வந்திருக்கு. சரியா? அப்ப ரெண்டு வகை, ரெண்டு நிலைமை இருக்கிறது. இந்த ஐயுன் என்பது தனியாகவும் வரும், இல்லை என்றால் ஒரு லமீரின் பக்கம் இணைந்தும் என்ன செய்யும், வரும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சரியா? அப்ப ஐயும் ஏராப் வழங்கப்படும். சரியா? ஏராப் இங்க, அதாவது முன்னாடி இருக்க ஆமிலை கவனித்து இதற்கு என்ன செய்யப்படும், ஏராப் வழங்கப்படும். ஐயுன் ஐயின் என்ன செய்யும், அது ஐய ஐயு ஐயின் மாறும். சரியா? அது ஏராப் என்ன செய்யப்படும், வழங்கப்படும். ஆனால் ஒரே ஒரு நிலைமையிலே தவிர ஒரு நிலைமையில் மட்டும்தான் என்ன செய்யப்படாது, வழங்கப்படாது. அது எந்த நிலைமை என்றால் சதுரு சிலா என்று சொல்லப்படக்கூடிய சிலாவுடைய ஆரம்பம் போக்கப்பட்டிருந்தால் அப்பொழுது அந்த ஐயும் என்பது என்ன வழங்கப்படாது, ஏராப் வழங்கப்படாது. சரியா? மற்ற எல்லா நிலைமைகளிலேயும் அதுக்கு என்ன செய்யப்படும், ஏராப் வழங்கப்படும். இப்ப பாருங்க, இதோடைய பகுசைப்படுத்தி விடுவோமா? இதுதான், இந்த சட்டம் தான் நான் படிக்க இருக்கின்றோம். இப்ப பாருங்கள், அல்பஹசு ஆய்வு. தாலமு நீ அறிவாய், நீ அறிகிறாய், மின் துருசிக சாபிகதி உன்னுடைய முந்தைய பாடங்களில் இருந்து நீ அறிகிறாய், அன்னல் இஸ்மல் மௌசூல மினல் மாரிஃபி மாரிஃபாக்களில் இருந்து இஸ்மு மௌசூல் நிச்சயமாக இஸ்முல் மௌசூல் ஆகிறது. நிச்சயமாக அன்னல் இஸ்மல் மௌசூல நிச்சயமாக இஸ்முல் மௌசூல் ஆகிறது மினல் மாரிஃபி மாரிஃபாக்களில் இருந்து இருக்கிறது என்பதை முந்தைய பாடங்களில் உன்னுடைய முந்தைய பாடங்களில் இருந்து நீ அறிகிறாய். வண்ணகு இன்னும் நிச்சயமாக அந்த இஸ்முல் மௌசூல் ஆகிறது எதுள்ளு அறிவிக்கும் அலம் ஐயனின் குறிப்பிட்டதின் மீது அறிவிக்கும் என்பதையும் நீ அறிகிறாய். சபபு தயீனிஹி இன்னும் அந்த இஸ்முல் மௌசூல் குறிப்பாக்குவதின் காரணமாகிறது ஜும்லத்து சிலா சிலாவுடைய வாசகமா இருக்கும். அது அது குறிப்பாக்குவதின் காரணம் என்பது சிலாவுடைய வாசகமா இருக்கும் என்பதையும் நீ அறிகிறாய். அப்ப குறிப்பிட்டதின் மீது அறிவிக்கும், அது குறிப்பிட்ட மீது அறிவிக்கிறது காரணம் என்னன்னா அதுக்கு பின்னாடி வரக்கூடிய ஜும்லத்து சிலா, அந்த மௌசூலுக்கு பின்னால் வரக்கூடிய சிலா தான், வாசகம் தான் சிலா. அதை பற்றி தனி பாடம் நம்ம முன்னாடியே பார்த்து விட்டோம். அதான் சொல்றாங்க, அந்த மௌசூல் இஸ்முல் மௌசூல் குறிப்பாக்குவதின் காரணமாகிறது பின்வரக்கூடிய சிலாவின் வாசகமா இருக்கிறது என்பதையும் என்ன செய்கிறாய், அறிகிறாய். அன் அல்பாலஹு இன்னும் நிச்சயமாக அந்த இஸ்முல் மௌசூல் வார்த்தைகள் ஆகிறது ஹிய இந்த வார்த்தைகள் என்பது அல்லதி அல்லதியா இருக்கும் இல் வாஹிதி ஆண்பால் ஒருமைக்கு வாஹி அல்லதி என்றும், வல்லத்தி இன்னும் அல்லத்தியா இருக்கும் இல் வாஹிதத்தி பெண்பால் ஒருமைக்கு அல்லத்தி என்றும், வல்லதானி இன்னும் அல்லதானி இருக்கும் இல் இஸ்னைனி ஆண்பால் இருமைக்கு அல்லதானி என்றும், வல்லதானி இல் இஸ்னத்தைனி பெண்பால் இருமைக்கு அல்லத்தானி என்றும், வல்லதீன வல் உலா லி ஜமாஅத்தி துகூரில் உகலாஇ ஆறடி உடைய ஆண்பால் பன்மைக்கு உலா இன்னும் அல்லதீன என்பதும், வல்லாத்தி வல்லாஇ இன்னும் வல்லாத்தி இன்னும் அல்லாஹி என்பது லி ஜமாஅத்தி லின்னசி பெண்பால் பன்மைக்கு அல்லாத்தி அல்லாஹி என்பதும், வமன் வமா லி ஜமீஇ மா தகத்தம முந்தைய ஒன்று அனைத்திற்கும் மன்மா இருக்கிறது. அதோட வஃப்லுகள் என்பது நம்மளுக்கு ஒன்னொன்னா சொல்றாங்க. வாஹிதுக்கு அல்லதியாய் இருக்கும். அதே போ வாஹிது ஆண்பால் ஒருமைக்கு அல்லது யூஸ் பண்ணும். வாஹிதா பெண்பால் ஒருமைக்கு அல்லத்தி யூஸ் பண்ணணும், அல்லத்தியா இருக்கும். இருமைக்கு அல்லதானியா இருக்கும். இஸ்னத்தைனிக்கு பெண்பால் இருமைக்கு அல்லத்தானியா இருக்கும். இதுக்கெல்லாம் அர்த்தம் வச்சாச்சுல. அப்ப ஆறறிவுடைய ஆண்பால் பன்மைக்கு உலா அல்லதீனவா இருக்கும். அதே போல பெண்பால் பன்மைக்கு அல்லாத்தி அல்லாஹியா இருக்கும். கடைசியா இந்த மன்மா என்பது முந்தைய ஒன்று அனைத்திற்கும் இதை பயன்படுத்தலாம். இது ஆண்பால் ஒருமை ஆண்பால் இருமை ஆண்பால் பன்மை பெண்பால் ஒருமை இருமை பன்மை எல்லாத்துக்கும் இந்த மன்மா பயன்படுத்தலாம். அதான் முந்தைய ஒன்று அனைத்திற்கும் பயன்படுத்தலாம். சரியா?
முந்தைய ஒன்று அனைத்திற்கும் غير أن من للعاقل وما لغيره என்றாலும் நிச்சயமாக மண் என்பது லில் ஆக்கிலி ஆறறிவுடையதற்காக இருக்கும். மா என்பது ஆறறிவற்றதற்காக இருக்கும். மண் என்பது ஆறறிவுக்குரியது, மா என்பது ஆறறிவற்றதுக்குரியதாய் இருக்கும். சரியா? இப்ப நம்ம இது ஃபுல்லா படிச்சாச்சா? இப்ப எது எது இதெல்லாம் இருக்கும் என்பதை என்ன செய்வாய்? அறிகிறாய். அப்ப அதோட லஃப்லுகள் என்னன்னு அறிவாய். அதே போல அது மாரிஃபா இருந்திருக்கிறது என்பதையும் அறிவாய். அது ஒரு குறிப்பிட்ட ஒன்றின் மீது அறிவிக்கும். அது ஏன் அப்படி அறிவிக்கின்றது என்றால் பின்னாடி வரக்கூடிய வாசகம் சிலாவுடைய வாசகம் என்பதையும் நீ அறிவாய். இதெல்லாம் முன்னாடி தனி பாடமாக பார்த்துட்டோம். இப்ப பாருங்க, வைதா அரத்த அந்த அரிஃப ஷைஅன் ஜதீதன், புதிய விஷயத்தை நீ அறிய நாடினால், ஃபந்துர் இலா தாயிஃபத்தி ஆ, முதலாவது பகுதியின் பக்கம் பார். அப்படி பார்த்தாயானால் தஜித் நீ பெற்றுக்கொள்வா ஃபி குல்லி மிசாலின், ஒவ்வொரு உதாரணத்திலையும் நீ பெற்றுக்கொள்வாய் கலிமத்த ஐயின், ஐயின் என்ற வார்த்தையை பெற்றுக்கொள்வாய். ஒத்தரா இன்னும் பார்ப்பாய் அன்னக்க நிச்சயமாக நீ லவ் வலஅத்த இஸ்மன் மௌசூலன், மௌசூலான இஸ்மியை நீ வைத்தாய் என்றால், மக்கானஹா அந்த ஐயுன், ஐயுன் என்ற இடத்திலே, ஐயுன் தானே வந்திருக்கு, அந்த ஐயுன் என்ற இடத்திலே மௌசூலான இஸ்மை நீ வைத்தாய் என்றால் லஸ்தகாமல் கலாமு, பேச்சு நிலை பெறும், எந்த ஒரு மாற்றமும் வராது. நான் சொன்னல, எந்தன்னு அர்த்தம் வச்சு கொடுத்தோம், எத்தகையது அல்லதியோட அர்த்தம் எத்தகையதுன்னு தான் அர்த்தம் வச்சோம். எந்த எந்தன்னு அர்த்தம் கொடுத்தாலும் சரியா இருக்கு, அல்லது எத்தகையது என்ற அர்த்தம் கொடுத்தாலும் சரியாகுது. அதான் சொல்றாங்க, நீ வைத்தா என்றால் மக்கானக ஐயுன் என்ற இடத்தில் இஸ்முல் மௌசூலை நீ வைத்தா என்றால் லஸ்தகாமல் கலாமு, பேச்சு நிலையாகும், எந்த ஒரு மாற்றமும் ஏத்துக்காது. ஃபஹிய, எனவே அந்த ஐயுன் என்பது இதன், அப்ப பேச்சு நிலையாகும் சமயத்தில், மாற்றம் எதுவும் வராத சமயத்தில் அந்த ஐயுன் என்பது இருக்கும். அப்ப ஐயுன் என்பதும் என்னதுதான்? இஸ்மு மௌசூல் தான். ஒரு ஜும்லத்து தாலியத்து லஹா, அந்த ஐயுனுக்கு அடுத்து வரக்கூடிய வாசகமாகிறது. ஃபி குல்லி மிசாலின், ஒவ்வொரு உதாரணத்திலையும் அந்த ஐயுனுக்கு அடுத்து வரக்கூடிய வாசகமாகிறது. சிலத்துல் லஹா, அந்த அதற்கு சிலாவா இருக்கும், அந்த ஐயனுக்கு சிலாவா இருக்கும். வைதா தம்மல்ட்ட, இன்னும் நீ சிந்தத்தாயானால் லம்சிலத்த உதாரணங்களை சிந்தத்தாயானால் லரஐத்த நீ பார்ப்பாய் அன்னஹா நிச்சயமாக இந்த உதாரணங்களாகிறது இம்மா முலாஃபத்துன் இலா மாரிஃபத்தின், மாரிஃபாவின் பக்கம் இணைக்கப்பட்டதாக பார்ப்பாய். இம்மா வைரு முலாஃபத்தின் இலாஃபத்தா என்னது இணைக்கப்படாததாக பார்ப்பாய். இப்ப மாரிஃபாவின் பக்கம் இணைக்கப்பட்டதா பார்ப்ப, இல்லாட்டி இணைக்கப்படாததாக பார்ப்பாய். அப்படிதானே, ரெண்டும் காட்டணும்ல. மாரிஃபாவின் பக்கம் இணைக்கப்பட்டது இந்த ஐயுகும், அதே போல ஐயுஹா, இது ரெண்டும் இணைக்கப்பட்டிருக்கு. இந்த ஐயுன் இணைக்கப்படல. சரியா? அப்புறம் பாருங்க, ஆஹ் வரைத்த இன்னும் நீ பார்ப்பாய் அன்னஹா நிச்சயமாக அந்த உதாரணங்கள் ஆகிறது முஅரபத்தும் பில் ஹரகாத்தி, ஹரக்கத்துகளை கொண்டு ஏராபலங்கப்பட்டிருக்கிறது என்பதை நீ பார்ப்பாய். ஃபில் அம்சிலத்தி ஸலாசத்தில் ஊலா, முதல் மூன்று உதாரணங்களிலே ஹரக்கத்துகளை கொண்டு ஏராபலங்கப்பட்டிருக்கிறது என்பதை பார்ப்பாய். மபுனியத்துன் அல லம்மி ஃபில் மிசாலிர் ராபிஇ, நான்காவது உதாரணத்திலே லம்மின் மீது மபுனியாக இருக்கிறது என்பதையும் நீ பார்ப்பாய். ஹைசு ஜாஅத் முதாஃபத்தன் வ சதுரு சிலத்திஹா லமீருன் மஹ்தூஃபுன், அந்த உதாரணம் எது? நான்காவது உதாரணத்தில் இணைக்கப்பட்ட நிலையில் அந்த ஐயுன் என்பது வந்த வந்த விதத்தில், எப்படி வந்த விதத்தில்? முலாஃபத்தன் இணைக்கப்பட்ட நிலையில் வந்த நிலையில், சதுரு சிலத்திஹா இன்னும் அந்த ஐயனுடைய சிலாவின் ஆரம்பமாகிறது லமீருன் மஹதூஃபன் போக்கப்பட்ட லமீராக இருக்கிறது என்ற விதத்தில் நான்காவது உதாரணத்திலே லம்மின் மீது மபுனியாக இருக்கிறது என்பதை நீ பார்ப்பாய். பாருங்க, அந்த ஐயுன் முலாஃபத்தன் இணைக்கப்பட்ட நிலையில் வந்திருக்குது. அப்படிதானே? நாலாவது உதாரணம் பார்ப்போமா? ஐயன் என்பது இணைக்கப்பட்டிருக்கு, அப்படிதானே, முலாஃபத்தா வந்திருக்கிறது. ரெண்டாவது சதுரு சிலா போக்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னா முபத்ததா வரல, வெறும் ஹபர் மட்டும் தான் வந்திருக்கு. மேலெல்லாம் பாருங்க, ஹுவ முபத்ததா ஷாயிகுன் ஹபர், முபத்ததா ஹபர் வந்திருக்கு. அதே போல ஹுவ முபத்ததா அக்ரபு இலைக்க ஹபர், முபத்ததா ஹபர் வந்திருக்கு. இங்கேயும் முபத்ததா ஹபர் வந்திருக்கு. இங்கேயும் ஐயன் வந்திருக்கு. அதுக்கு பின்னாடி ஜும்லா ஃபேலியா வந்திருக்கு. ஃபேல் ஃபாயில் மஃபூல் எல்லாம் கரெக்டா வந்திருக்கு. ஆனா இங்க வெறும் அஃப்லோல் தான் வந்திருக்கு. ஹுவன்றது என்ன இல்ல, முபத்ததா போக்கப்பட்டிருக்கு. அப்பதான் சிலாவுடைய ஆரம்பம் போக்கப்பட்டிருக்கு. ஹுவான் என்னது போக்கப்பட்டிருக்கு. இப்போ ரெண்டு விஷயம் என்னென்ன, அந்த ஐயூன் என்பது இலாஃபத்தில் இருந்து சதுரு சிலாவின் ஆரம்பம் போக்கப்பட்டால் ரெண்டுமே நடந்தா அது மபுனி ஆயிரும். சரியா? அப்ப ஐயூன் என்பது என்னது, ஆஹ் இலாஃபத்துல வந்துருச்சாங்க. அதே போல இங்க சதுரு சிலாவின் ஆரம்பமான ஹுவாவும் போக்கப்பட்டிருக்கு. அதனால இது லம்மின் மீது மபுனி. ஓகேவா? சரியா? அப்ப பாருங்கள், பார்த்துட்டோமா? இப்ப அடுத்து படிப்போமா? ஒன்னொன்னு தெரிஞ்சுக்கணும். இங்க பா ஜாரு ஐயின் மஜ்ரூர், அதனால தான் ஐயின் படிச்சோம்.
அதே போல யுஜிபுனி ஃபேலு, இந்த ஐயுன் என்பது ஃபாயில், அதனால தான் ஐயுன் படிச்சோம். இங்க ஃபக்ர என்பது ஃபேலம் ஃபாயில், இது வந்து மஃபூல். அப்ப ஐயா ஐயன் தான் வரணும். இங்க ஐயுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க, இங்க என்ன வரணும்? ஐயன்றது தான் வரணும். அதுதான் கரெக்ட். சரியா? ஏன்னா இது மஃபூல், அதனால அதுக்கு ஃபத்தஹ் தான் அடையாளமா கொடுக்கணும். பாருங்க, பாப்போமா? அடுத்து பாருங்க. வஹாதிஹி ஃபில் ஹாலத்தில், ஆஹ் இங்க கடைசியா ஒரு வார்த்தையை சொல்லி நமக்கு என்ன செய்யறாங்க, இந்த பாடத்தை முடிக்கிறாங்க. ஆஹ் இந்த இடத்துல என்ன ஆகும்? எப்பொழுதுமே இந்த மாதிரிதான் மபுனியாக்கப்படும். அதாவது எந்த இடம், நான் சொன்ன ரெண்டு நிபந்தனைகள் இருக்கக்கூடிய இடத்தில் இப்படிதான் என்ன செய்யப்படும், மபுனியாக்கப்படும் என்று சொல்லி முடிக்கிறாங்க. சரியா? ஹாதி இதுவாகிறது. இதுனா இப்ப கடைசியா சொன்னா நாலாவது உதாரணத்துல இருக்கக்கூடிய இந்த நிலை, ஹாதி இதுவாகிறது. ஹியல் ஹாலத்துல் ஃபத்தத்து, இது மிகவும் அபூர்வமான நிலையாகும். அல்லது எத்தகைய அபூர்வமான நிலை? துபனா ஃபீஹா, அந்த நிலையிலே அமைக்கப்படுமே, மபுனியாக்கப்படுமே, அத்தகைய அபூர்வமான நிலையாக இருக்கிறது இந்த நாலாவது நிலை. சரியா? அப்ப எப்பொழுதுமே இந்த கடைசி நிலை வருவது என்பது முலாஃபத்துல வந்து சதுரசில போக்கப்படுவது என்பது ஹியல் ஹாலத்துல் ஃபத்தத்து என்று நமக்கு முடிக்கிறார்கள். வாருங்கள், தொடர்ந்து அடுத்தடுத்த பாடங்களை நாம் என்ன செய்வோம், தொடர்ந்து காண்போம். இதில் முதல் பகுதியை மட்டும் பார்த்து விட்டோம். அடுத்து பா இருக்கிறது, அடுத்து ஜீம் இருக்கிறது. அது தொடர்ந்து அடுத்த பாடத்தில் காண்போம். ஆஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.